வெல்கம் அவர் சேனல். இந்த சேனல் நம்ம கிரியேட் பண்ண ரீசன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நம்ம சேனலை பார்த்துட்டு நீங்கள் பை செல் பண்ணணும், உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பை செல் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெஸ்டடி நம்ம சொல்லியிருப்போம், மார்க்கெட் வந்து ஒரு சைட் பேஸில் தான் போகும்னு சொல்லிட்டு. கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி தாங்க நடந்துச்சு. மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே சைட் பேஸ் தான். ஓகேங்களா? நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே என்ட்ரி கிடைச்சிருக்காது. ஃபுல்லாகவே சைட் பேஸில் தான் போயிருக்கும். ஓகேங்களா? ஏன் நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாளுமே சைட் பேஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி சைட் பேஸ் மார்க்கெட் தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஏன்னா அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்தாலே மார்க்கெட் வந்து நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்தால் மார்க்கெட் வந்து சைட் பேஸ் போகிறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த ட்ரெண்ட் லைன்ல நம்மளுக்கு 2 டேஸாக வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சைட் பேஸில் இருக்கிறதுனால என்னோட எக்ஸ்பெக்ட் நாளைக்கு என்னோட வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக தாங்க இருக்கும். ஏன் நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இப்போ எஃப்ஐ செல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எஃப்ஐ வந்து செல்லிங் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க சொல்லலாம். ஓகேங்களா? அதனால நாளைக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பையிங் மூமெண்ட் இருக்கும். ஏன்னா இந்த சேனல் பேட்டர்ல கிளியரா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட டச் பண்றப்போ, இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்றப்போ உங்களுக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பவுன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நாளைக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நாளைக்கு பையிங் சைடில் எப்படி உங்களுக்கு மொமெண்டம் கொடுக்கும்னா, கரெக்டான ஒரு சினாரியோ தாங்க இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் இன்கேஸ் வந்து இன்னைக்கு க்ளோஸ் வச்ச இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இப்படி கீழே வந்துச்சுன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா, இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு மார்க்கெட் இப்படி பிரேக் அவுட் பண்ற மாதிரி பண்ணிட்டு கூட கீழே இருக்க இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு கூட மார்க்கெட் இப்படி மேலே போகலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கும். இன்னொரு சினாரியோ எப்படி நடக்குன்னு பாத்தீங்கன்னா, இதை கிளியரா நோட் பண்ணீங்க, இந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. இன்னொன்று எப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் மேலே வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து இப்படி மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து ஓகேங்களா, இன்னைக்கு க்ளோஸ் வச்ச இடத்துல கேப்பை ஃபில் பண்ணிட்டு அகைன் திரும்ப மேலே இப்படி போகலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சினாரியோ ஒன்று நடக்கும். இல்ல க்ளோஸ் வச்ச இடத்துல டைரக்டா ஓப்பன் ஆகிட்டு இந்த மாதிரி இன்னைக்கு க்ளோஸ் வச்ச இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இந்த மார்க்கெட் மேலே போச்சுன்னா, சடனா ஒரு 1 hour கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா ரீட்ரெஸ்ட் எடுக்கிறது வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ரீட்ரெஸ்ட் எடுத்துட்டு சாலிடா மார்க்கெட் நம்மளுக்கு இந்த ஜோன் வரைக்கும் போயிடும். ஓகேங்களா? 56,660. ஓகேங்களா? இந்த ஜோன் வரைக்கும் போறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? நாளைக்கு மெயினா நம்மளுக்கு சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆகிறது வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 56,300. ஓகேங்களா? 56,300ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனா வந்து நாளைக்கு நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். டுமாரோ மார்க்கெட்ல ஆக்ட் ஆகும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல எங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல 56,620. ஓகேங்களா? இந்த ஜோன் வந்து ரிவர்சல் ஜோனா இருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் இப்படி மேல போயிடுச்சுன்னா, நீங்க ஓப்பன் ஆயிட்டு மேல போயிடுச்சுன்னா இந்த இடத்துல ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து இந்த ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட்ல போகணும். ஓகேங்களா? ரொம்ப ஒரு லாங்க வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு 200 300 பாயிண்ட்ஸ் வந்தாலும் க்ளோஸ் பண்ணி. ஓகேங்களா? மெயினான ஜோன் நோட் பண்ணிக்கங்க. இந்த 56,300 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனா ரியாக்ட் ஆகும். இதை பிரேக் அவுட் பண்ணா சொல்றேன். ஓகேங்களா? இல்லைன்னா மார்க்கெட் வந்து இந்த ஜோன்லேயே ஓகேங்களா ஒரு 1 hour வந்து பாத்தீங்கன்னா, நீங்க க்ளோஸ் வச்ச இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இந்த ஜோனுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சுன்னா, இப்படி இந்த ஜோனுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்க என்ட்ரி எடுக்காதீங்க, க்ளோஸ் வச்சா மட்டும் எடுங்க. ஓகேங்களா? ஏன் சொல்றேன்னா, இது வந்து சைட்வேஸ் ஜோன் இது. ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த 56,300 டு இந்த 55,000 கரெக்டா நான் லைன் போடுற பாருங்க. இந்த ஜோன் ஓகேங்களா, 56,300ல இருந்து 55,970. ஓகேங்களா? 56,000 கூட வச்சுங்க. இந்த ஜோன் வந்தா கொஞ்சம் ப்ராப்பரா பார்த்து என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? இதுக்கு நடுவுல நீங்க எங்கேயுமே என்ட்ரி எடுக்காதீங்க. ஒன்னு இந்த இடத்துல வந்துச்சுன்னா, இந்த 56,000 அந்த இடத்துல வந்துச்சுன்னா வெயிட் பண்ணி கீழே போயிட்டு கீழே போயிட்டு திரும்ப மார்க்கெட் மேல வரப்போ என்ட்ரி எடுங்க. கால் சைடு எடுங்க. நீங்க புட் சைட் மேக்ஸிமம் நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? கால் சைடு மட்டும் என்ட்ரி கிடைச்சா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.